வணக்கம் நண்பர்களே, இது உண்மையோ ஆராய்க. நம்ம இந்த சேனலில் இலுமினாட்டி அப்படிங்கிற ஒரு அரச குடும்பத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது எப்படி உலகத்தையே தனது வணிக வலைக்குள்ளே விளைவச்சு மொத்தத்தையும் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்ருக்கோம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மலேசியா ஏர்லைன்ஸ் NH370 அது எப்படி காணாமல் போச்சு, அதுக்கு யார் காரணம், இலுமினாட்டிகள் தான் காரணமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அரச குடும்பம் தாங்கள் செய்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் அதற்கு முன்பே மக்களுக்கு தெரிகிற மாதிரி தொலைக்காட்சிகள்லையோ வேறு எதன் வழியாகவோ சொல்லிடுவாங்க. நம்ம தான் கவனிக்க மாட்டோம். இது எதுக்காக செய்கிறாங்கன்னு முழுமையாக தெரியல. இதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதுக்காக தான் செய்கிறாங்க, அதுக்காக தான் செய்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த மலேசிய விமானம் காணாமல் போனது அதுக்கு முன்பே சொல்லப்பட்டதா, ஊடகங்களில் இது காட்டப்பட்டதா? இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் NH370 இது காணாமல் போனது மார்ச் 8, 2014. ஆனால் இது 2013 இது நடக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு ஹாலிவுட் திரைப்படத்தின் வழியாக காட்டிட்டாங்க. அந்த படத்தோட பேர் சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல். இந்த திரைப்படத்தில் மிஷன் ட்ரைடன் அப்படின்னு ஒன்று வருது. ட்ரைடன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூளம். இந்த மிஷனில் என்ன நடக்குன்னா, ஒரு வானூர்தி சுட்டு வீழ்த்தப்படுது. அது எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் விழுது. இதே போல தான் சூளம் குறியீடு கொண்ட மலேசிய ஏர்லைன்ஸுடைய விமானம் இந்திய பெருங்கடலில் காணாமல் போகுது, அநேகமாக சுட்டு வீழ்த்தப்படுது. இனி இந்த சதி செயலுக்கு பின்னாடி யார் யார் இருந்தால், எதுக்காக இதை செய்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இதுதான் அமெரிக்காவுக்கு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் இராணுவத்துக்கு தேவையான பல தொலைத்தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை செஞ்சுட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, அமெரிக்காவில் தயாரிக்கப்படுற ஏவுகணைகள் இயங்குறது இவங்க கையில் தான் இருக்குது. அமெரிக்காவுடைய ஒரு தானியங்கி ரேடாரோ இல்லைன்னா எதுவோ அது ஒருத்தன் எதிரியா இல்லைனா நண்பனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான தொழில்நுட்பம் உருவாக்குறதும் இவங்க கையில் தான் இருக்குது. இந்த ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனம் பிளாக்ஸ்டோன் குரூப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது. இந்த நிறுவனம் ரோத்சைல்டுடையது. அடுத்ததாக கார்லைல் குரூப். இந்த நிறுவனம் தான் நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி அமெரிக்கா, இதோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. இதுதான் இராணுவத்துக்கு தேவையான கருவிகள்லாம் உருவாக்கி கொடுக்குது. எட்வர்ட் ஸ்னோடன் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் NSAலேருந்து வெளியேறி அமெரிக்காவோட ரகசியங்களை வெளியே சொன்னார். அவர் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பம் என்ன பண்ணும்னா, ஒரே நேரத்தில் உலகத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டங்களையும் பயன்படுத்தி அவங்களால மக்களை கண்காணிக்க முடியும். அதை வேகமாக சேமித்து வைக்கிறதுக்கான வழியை எட்வர்ட் ஸ்னோடன் கண்டுபிடிச்சார். இது இந்த கார்லே நிறுவனத்தின் உதவியால் தான் செய்யப்பட்டது. கார்லே நிறுவனத்துடைய முக்கிய ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பழைய அதிபர் புஷ். அமெரிக்காவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சியையும் ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனத்தையும் இணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்லைல் நிறுவனம் தான். இன்னும் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, கார்லைல் நிறுவனத்துடைய ஒரு முக்கிய பங்குதாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின் லேடன் குரூப்ஸ். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்கொய்தாவை ஆரம்பித்த பின் லேடனுடைய தந்தையால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அமெரிக்காவுக்கு ஆயுதங்களை தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தோட அமெரிக்கா தீவிரவாதின்னு சொல்கிற பின் லேடனுடைய நிறுவனமும் இணைஞ்சிருக்குன்னா பார்த்துக்குங்க என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு. அதுவும் 9/11 இரட்டை கோபுரம் தகர்ப்பு நடந்தது புஷ்ஷுடைய ஆட்சி காலத்தில் தான். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் மலேசியன் ஏர்லைன்ஸுக்கு வருவோம். அந்த விமானம் அழிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணம், அதில் பயணம் செய்த 4 பொறியாளர்கள். அவங்க வேலை செய்தது ஃப்ரீ ஸ்கேல் செமிகண்டக்டர் நிறுவனம். ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கான பேட்டன் ரைட்ஸ் அந்த 4 பொறியாளர்கள் மற்றும் அந்த நிறுவனத்தின் கையில் இருந்தது. அதாவது மொத்தம் 5 பேர் அதுக்கான உரிமையாளர்கள், ஆளுக்கு 20%. இப்போ என்ன ஆச்சுன்னா, தயாரித்த 4 பேரும் விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த பேட்டன் ரைட்ஸ் முழுமையாக யாருக்கு சொந்தமானதுன்னா அந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த நிறுவனம் யாருடையதுன்னா ஜேக்கப் ரோத்சைல்டுடையது. இலுமினாட்டிகள் எப்போதுமே ஒரு நிகழ்வின் வழியாக பல விடயங்களை சாதிப்பாங்க. இந்த விமானம் அளிக்கப்பட்டதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் இருக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோடு அந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல காணொலிகள் வர இருக்குது. அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும். உடனே நீங்களும் பார்த்துடலாம். நன்றி.